அதான் மொத்த சந்தோஷத்தையும் ஹக் பண்ணி காட்டிட்டேன். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, ஹர்ட் பண்றீங்க. வாட்? பாக்குற எல்லா பொண்ணையும் இப்படிதான் ஹக் பண்ணுவீங்களா? ஏய், ஐ அம் நாட் லைக் தட். நம்ம ஆனந்தி தானே அப்படின்னு ஒரு உரிமை, அந்த சந்தோஷத்துல ஹக் பண்ணிட்டேன். அப்போ ஏன் சாரி சொன்னீங்க? நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, நீ கூட சொன்னல ஹர்ட் பண்ணிட்டேன்னு, அதுக்கு தான் சாரி சொன்னேன். நீங்க சாரி சொன்னதுதான் ஹர்ட் பண்ணுது. என்ன ஹர்ட் பண்ணிட்டு என்ன சிரிப்பு? வலிக்குது 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 வலிக்கட்டும், நல்லா வலிக்குது. என் மேல என்ன கோவம் உனக்கு? உரிமை இருந்தா கோவம் வரதா செய்யும். கோவத்தை தாங்கணும். கோபத்தை கிள்ளி காட்டக்கூடாது, அன்பா. என்ன பண்ற? ஸ்பெஷலான ஒரு சாரியை சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு போய் கட்டலாமா? நம்ம கல்யாணத்துக்கு வேணா கட்டலாம்ல? அபி, உண்மையாவே இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஹே ரகு, என்ன இந்த டைம்ல வந்திருக்க? உன் முகல ஒரு மாதிரியா இருக்கு. மாமாவோட சண்டை போட்டியா? சரி, நீ சாப்பிட்டியா? இரு, கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு டிஃபன் ரெடி பண்ணு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அது வீட்டுக்குள்ள வந்தா யாரையும் காணோம், அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆனந்தியும் அரவிந்தும் அப்பாவோட வெளியே போயிருக்காங்க. நல்லதா போச்சு. முக்கியமா நான் பேச போற விஷயத்த உங்க அப்பா கேட்டார்னா தேவையில்லாம ஏதாவது பேசி எரிச்சல் கிளப்புவாரு. அப்படின்னு பேச போற? அது நீ உட்காரு அபி. சொல்லு அபி. நான் சொன்னல அந்த ஆபீசர் போய் தான் சொல்றேன். நான் சொன்னல நீ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் எந்த சீனியர் ஆபீசரையும் பார்க்க போல, எந்த சீனியர் ஆபீசரும் அந்த ஆளை பார்க்க வரல. அவர் சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய் அபி. ஏற்கனவே பணம் தந்திருக்க, அப்படியும் அந்த ஆளு நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு. இப்போ யாரு மூலமா நம்ம கடை அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறது? வேற யார் மூலமா முடியும்? அந்த ஆளே வாயை திறந்து உண்மையை சொன்னாதான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அபி. என்ன ஐடியா? அந்த ஆபீசரை தூக்க போறேன். எது? கடத்த போறேன் அபி. ஆளுல தரமா பார்த்து அவனை அடைச்சி வச்சு அவனை அடி நொறுக்கணும்னு வைக்க, அவன் தன்னால உண்மையை உளறிடுவான். ஏய் பைத்தியமா உனக்கு? அவர் அரசாங்க அதிகாரி அபி. அவன் தப்பான அதிகாரி அபி. அதுக்கு கடத்துவியா? இதுக்கு வேற வழியே இல்ல அபி. ஏய் லூஸ், அரைஞ்சிருவேன் நானு. அரசாங்க அதிகாரி மேல கையை வச்சா அரசாங்கம் சும்மா இருக்குமா? உன் எதிர்காலமே போயிடும்டா. போட்டு விடு அபி. இனி என்ன இருக்கு எதிர்காலம்? நம்ம சொத்தை நமக்கே இல்லாம பண்ணிருக்கான். அப்புறம் நிம்மதியா இருந்த ஒரு லைஃபை இடத்துக்குள்ள தள்ளியிருக்கான். அடுத்து என்ன செய்ய போறோன்னே தெரியாம எங்க அப்பா மொழி பதுங்கி போய் தெரியுறாரு. நீயும் யாரோ ஒருத்தக்கிட்ட கையை கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எவனோ ஒருத்த நிம்மதியா இருக்கான். நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவன் அவனுக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து நிக்க சொல்றியா? டே ரகு, நம்ம கேஸ் போட்டிருக்கோம், சட்டப்படி எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருடா. அபி, எந்த காலத்துல இருக்க? உடனே விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல நாம அரசியல்வாதிகளா இல்ல சினிமாக்காரங்களா? சாமானியப்பட்டவங்க. சட்டம் நமக்கு சாதகமா இருக்குன்ற நம்பிக்கை எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. உன் கோவம் எனக்கு புரியுது ரகு. நியாயமான கோவமா இருந்தாலும் அது நியாயமான வழியில மட்டும்தான் நாம காட்டணும். எனக்காக நீ துன்பப்படுறது எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையை பணைய வைக்கிறதால எனக்கு என் கடை மட்டும் இல்ல, உலகமே கிடைச்சாலும் சரி, அது சந்தோஷத்தை கொடுக்க